ஸ்டூடெண்ட்ஸ் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1ல 9வது கணக்குக்கு தீர்வு போடலாம். என்ன கணக்கில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நேரடியாக ஒரு சூத்திரம் இருக்குது. அதை எழுதிடலாம். அது என்ன சூத்திரம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இதான் வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம். இப்போ இது ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு. ஏன்னா அட்ஜாயிண்ட் ஏ தெரியும் ஏற்கனவே. அட்ஜாயிண்ட் ஏ அப்படியே நம்ம அந்த அணியை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அப்போ நம்ம இதில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன வேலை என்னென்னா கொடுத்துக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏன்ற அந்த அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏனுடைய அணிக்கோவை டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு இப்போ பார்த்துக்கோங்க 0 -2 0 6 2 -6 -3 0 6. இந்த அணியை வந்து அணி பிராக்கெட்டில் இருக்கிறத நம்ம செங்குத்து கோடு போட்டு இந்த வெர்டிக்கல் லைன் சொல்கிறதுல அதை போட்டு எழுதுனா அது என்ன கிடைக்கும் நமக்கு? அந்த அணியினுடைய அணிக்கோவை கிடைக்கும். சரி, இந்த அணிக்கோவை நாம் வந்து முதல் நிறை வழியாக விரிவுபடுத்தலாம். தானே முதல் நிறை வழியாக விரிவுபடுத்தலாம். அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? குறி போடணும். முதல் உறுப்பு ப்ளஸ், அடுத்தது மைனஸ் எடுக்கணும், அடுத்தது ப்ளஸ் எடுக்கணும் அது விரிவுபடுத்துறதுக்கு. ஸோ இப்போ இந்த குறி வந்து ப்ளஸில் ஆரம்பிக்கும் போது இந்த முதல் நிறை வழியாக நம்ம விரிவுபடுத்தும் போது பாருங்கள், முதல் நிலையில் 2 உறுப்பு எப்படி இருக்குது? பூஜ்ஜியமாக இருக்குது. அதனால் அந்த 2 உறுப்பு பூஜ்ஜியமாக இருக்கனால அந்த 2 உறுப்புமே 0 ஆகிடும். ஸோ அப்போ முதல் உறுப்பு 0, ரெண்டாவது உறுப்பு மைனஸ்ஸு. இந்த ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அந்த மைனஸ் போட்டோம். அடுத்தது உறுப்புலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் அந்த 2 மைனஸ் சேர்ந்து என்ன மாறும்? ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 2 பெருக்கல் இந்த 2 இருக்கக்கூடிய நிரல் போக மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன பாருங்கள்? 6 -6 -3 6. இப்போ முதல்ல இந்த 6 இந்த மாதிரி மேலே இந்த அதாவது முதன்மை மூலைவிட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உறுப்புகளை பெருக்கலாம். 6 × 6 36. அடுத்தது இன்னொரு மூலைவிட்டம் -3 -6 இருக்குது. -3 -6 பெருக்குனா ப்ளஸ்ஸு 18 கிடைக்கும். ஆனால் நம்ம கழிக்கிறதுனால அது -18 போடலாம். சரியா? அடுத்தது +0, ஏன்னா அடுத்த உறுப்பும் 0. சரி, இப்போ 2 பெருக்கல் 36லேருந்து 18 கழிச்சா 18. 2 பெருக்கல் 18 36. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அணிக்கோவை அட்ஜாயிண்ட் ஏனுடைய அணிக்கோவை மதிப்பு எவ்வளோ? 36. சரி, நமக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து ஏ இன்வர்ஸ் வேணும். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் அணிக்கோவை மதிப்பு எவ்வளோ? 36. அதை போட்டுக்கலாம். இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு கணக்கிலே கொடுத்துருக்குறாங்க. 0 -2 0 6 2 -6 -3 0 6. இது அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்குறது அட்ஜாயிண்ட் ஏ தான். அதனால் அந்த அணியை வந்து அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 36 இருக்குது. அப்போ அதுக்கு மதிப்பு எவ்வளோ? 1/6. அடுத்தது இந்த அட்ஜாயிண்ட் ஏன்ற அணியில் வந்து ஏதாச்சும் எல்லாத்துலேயும் எல்லா உறுப்புகள்லையும் பொதுவான ஒரு உறுப்பு இருக்குது, ஒரு பொதுவான உறுப்பால் வகுப்படும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நம்ம அந்த உறுப்பு என்ன பண்ணலாம்? வெளியே எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி உறுப்பு எதுவும் இல்லை. அதனால் அந்த அணியை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ கொடுக்க போகிற இந்த அணி வந்து 0 -2 0 6 2 -6 -3 0 6. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான அந்த அட்ஜாயிண்ட் ஏவுக்கான ஏ இன்வர்ஸ். சரியா? இவ்வளோ தான் இந்த கணக்கோட ஆன்சர்.